ஓம் என்ற மந்திரத்தின் உண்மையான அர்த்தம் பிரம்மாவுக்கும் தெரியவில்லை, சிவனுக்கும் தெரியவில்லை. அதை யார் விளக்கினார் தெரியுமா? ஒரு நாள் ஞானத்தின் வடிவமான முருகன் படைப்பின் கடவுளான பிரம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? அந்த கேள்வியை கேட்டதும் பிரம்மா ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார். அவரால் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. அதை பார்த்த முருகன் கேட்டார், படைப்பின் கடவுளாக இருக்கும் நீ பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் கூட தெரியாமல் எப்படி படைப்பை நடத்துகிறாய்? அதனால் முருகன் பிரம்மாவை தண்டித்தார். இந்த செய்தி சிவபெருமானிடம் சென்றது. சிவபெருமான் முருகனை அழைத்து கேட்டார், முருகா, ஓம் மந்திரத்தின் அர்த்தம் என்ன? அப்போது முருகன் சொன்னார், இந்த ரகசியத்தை அறிய நீங்கள் சீடராக இருக்க வேண்டும். அதை கேட்க சிவபெருமான் கூட சீடராக அமர்ந்தார். முருகன் குருவாக அமர்ந்து பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை சிவபெருமானின் காதில் உபதேசித்தார். அதனால்தான் முருகன் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார். பண்டைய ஞானத்தில் ஓம் என்பது ஒரு சாதாரண ஒளி அல்ல, அருவமாக, ஓசையாக, மொழியாக பிரபஞ்சத்தில் முதலில் வலம் வந்தது ஓம் நாதம் மட்டுமே. அதுதான் பிரபஞ்சத்தின் முதல் அதிர்வு. ஓம் என்ற ஒளி 3 எழுத்துக்களால் ஆனது. அ, உ, ம. அகரம் படைப்பை குறிக்கிறது, உகரம் பாதுகாப்பை குறிக்கிறது, மகரம் அழிவை குறிக்கிறது, ஆ பிரம்மா, உ விஷ்ணு, சிவா. இந்த 3 சக்திகளும் இணைந்ததே ஓம் என்ற பிரணவ மந்திரம். ஓம் என்பது ஒரு ஒளி மட்டுமல்ல, அது உடல், மனம், ஆன்மா இந்த 3ஐயும் இணைக்கும் தெய்வீக சக்தி. அதனால்தான் யோகமும் தியானமும் ஓம் என்ற ஒளியுடன் தொடங்குகிறது. இந்த சம்பவம் ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. ஞானத்திற்கு வயதோ அதிகாரமோ அந்தஸ்தோ எதுவும் தடையில்லை. அந்த நாளிலிருந்து சிவபெருமானுக்கே குருவானார் முருகன். அதனால்தான் அவர் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகளுக்கு வினோ இன்ஸ்பயர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.